திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விமர்சையாக நடைபெற்று வரும் மாசி திருவிழா தேரோட்டத்தில் பங்கேற்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருள்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அருள்குமார், பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள்? வணக்கம் வருணேஷ். அதாவது அறுபடை வீடுகளில் 2ஆம் இடையோட இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஒன்றானதுதான் மாசி திருவிழா. இந்த ஆண்டு இந்த மாசி திருவிழா கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி தொடங்கி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த மாசி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக சொல்லக்கூடிய தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. 5:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனம், அதனைத் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் வழக்கம் போல் நடைபெற்றது. இந்த மாசி திருவிழாவின் தேரோட்டத்தை முன்னிட்டு தேரோட்டத்தில் முதலில் விநாயகர் இளந்தேரில் தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து சுவாமி குமரவிடங்கால் பெருமான் எழுந்தருளி, அதாவது பெரிய தேர் என்று சொல்லக்கூடிய சுவாமி குமரவிடங்கால் பெருமான் எழுந்த தேரை பக்தர்கள் அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். இந்த தேரானது 4 வீதிகளிலும் வலம் நிலையம் வந்தது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். அதனைத் தொடர்ந்து சுவாமி தெய்வானை அம்பாள் எழுந்தருளை தேர்வை பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து சென்று வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த மாசி திருவிழாவை பொறுத்த மட்டும் தென் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் அதாவது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தேரோட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த பக்தர்களுக்காக போலீசார் அதாவது சுமார் திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஷ்குமார் தலைமையில சுமார் 400 போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தாங்க. இந்த தேரோட்டத்தின் போது மேலும் தீயணைப்பு துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து அந்த 4 வீதிகளையும் இழுத்து செல்லும் வலம் வரும்போது ஆங்காங்கே பக்தர்களுக்கு தண்ணீர் பாட்டல் மோர்லாம் கொடுத்து பல பேர் மோர் கொடுத்து உணவும் கொடுத்திருந்தாங்க. இது மட்டும் இல்லாம பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டதால் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பக்தர்கள் அம்மன் எழுந்தறிய, அதாவது தெய்வானை அம்மன் எழுந்தறி தேரை வடம்பிடித்து எடுத்து சென்று வந்துட்டு இருக்காங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருள்குமார்.